ஆமா நீ வந்து சமாச்சாரம் என்னப்பா? அந்த ஆளு முத புரிச்சேன். ஓ அந்த பிள்ளைக்கு நான் தானா ரெண்டாவது புரிச்சேன். ஓ அவன் கட்ட முத புரிச்சு நீ ரெண்டாவது புரிச்சு. ஆமா அவன் பொண்டாட்டி நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. ஆமா நீ என்ன கூப்பிடுற? அந்த ஆளு நான் கல்லாம் கேக்குறதா இல்ல, கல்லுலாம் கொடுக்கறது இல்ல, சும்மாவே இருக்கிற. நான் சொல்லுவேனா என் வாயில நீயா சொல்லியா இவார ஒருத்த வரானே பாரு. ஏப்பா என்னப்பா என்னன்னு பண்ண? இன்னும் உனக்கு ஒருத்தர் மாடி காமிக்கணுமா? என்னன்னு பண்ண? அவன் வந்தா சரி இவன் கட்ட பறக்க சரி அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறவன். ஆமா நீ யாருப்பா? ஏப்பா அந்த புள்ளை நான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஓ நீயுமா? ஆமா மொத்தம் 3 பேரா? ஆமா சரி இருந்தாலும் அந்த பிள்ளை வரல நான் பாத்துக்கிறேன். ஏப்பா இங்க வா. என்ன காரணம் நல்லா கேட்டுக்க. அண்ணன் தம்பின்னா எங்களாட்ட யாருமே 3 பேர் அப்படி பிறக்க முடியாது தமிழ்நாட்டிலேயே. 3 பேர் அண்ணன் தம்பி. ஆமா உடல் பிறப்பா. ஏன் பாருப்பா அவன் பொண்டாட்டி நான் வச்சுக்குவேன், பொண்டாட்டி அவன் வச்சுக்குவான். கணக்குல எண்ணி விடுறீங்க. இவன் பொண்டாட்டி நான் வச்சுக்குவேன், என் பொண்டாட்டி இவன் வச்சுக்குவான். 3 பேருமே பங்கு பாவம் இல்லாம ஆமா மாத்தி மாத்தி வச்சுக்குவோம். குடும்பத்துல கண்ட கட்சி இல்ல வராது. உன்னாட்டம் மாத்தி மாத்தி பொண்டாட்டி வச்சுக்கிட்டா இன்னைக்கு டிவி ஆன் பண்ணா இன்னைக்கு பூரா உட்கார்றதா பூரா இந்த கூத்தியா மாப்பிள்ளை சமாச்சாரத்தை தான் இருக்குது. ஒரு ஆளுக்கு தெரியாம வச்சிருந்தாதான் இருக்கும். அண்ணன் தம்பி இவங்களுக்கு சண்டை வந்தது உங்களாட்ட ஊருக்குள்ள ஒரு குடும்பம் தான் போதும்டா. இப்ப நான் வீட்டுக்கு போறேன், என் பொண்டாட்டிக்கிட்ட என் தம்பி இருக்கிறான்னு வச்சுக்க, அவன் செருப்பு வெளியே இருக்கும். செருப்பு பாத்துட்டு நம்ம தம்பி நம்ம பொண்டாட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நான் கம்முன்னு போயிரும் கடைக்கு. செருப்பு பாத்துட்டு சரி இவன் உன் பொண்டாட்டிட்டு வந்தா அவனுக்கு இல்ல அண்ணங்கிறாங்கன்னு அண்ணங்கிறான்னு சொல்லி செருப்பு இருந்தாலும் பார்க்க மாட்டேன், எது இருந்தாலும் பார்க்க மாட்டேன், கல்லு கடைக்கு ஓடி போயிருவேன். அண்ணன் போயிச்சாரான் பாவம், என்ன பண்றான் நம்ம அண்ணன் தானே, நல்லா இருக்கட்டுமா, சந்தோஷம் பண்ணுமா. அது மட்டும் இல்ல வா இன்னும் கலக்குது வா. நான் தண்ணி ஊத்திக்கிட்டு சட்டி கழட்டி போட்டு போனா என் தம்பி எடுத்து போட்டுக்குவான். ஆமா நல்ல மனுஷங்க. அவன் தண்ணி ஊத்திக்கிட்டு சட்டி கழட்டி போட்டு போனா இவன் எடுத்து போட்டுக்குவான். மாத்தி 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 போட்டுக்குவோம், மாத்தி மாத்தி போட்டுக்குவோம். ஆனா துவைக்கவே மாட்டோம், கழட்டிக்க மாட்டோம். துவைக்கிறதா இல்லையா? சோப்புத்தூள் கம்பெனிக்காரனுக்கு வேலையே இல்லடா. ஏப்பா ஜட்டி தான் ஒரு ஜட்டி 300 ரூபாய்க்கு என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? ஆனா அந்த மினிப்பு கிட்ட நான் என்ன கும்பிடுறேன் தெரியுமா? ஏண்டா பொறுத்தது எத்தனையோ பஸ் லாரி உதவி வந்தோம், ஏண்டா உங்களுக்கு ஒரு பஸ் லாரி அடிக்க கூடாது? வண்டியில வந்த நீ தானே வந்த? உங்களெல்லாம் தாண்டிதான் எங்கிட்ட வரும். 3 பேர் நல்லா இருக்கட்டும். ஒன்ன கூட்டிட்டு போவாதா? நாங்க போக மாட்டோம் தெரியுமா? பிள்ளை வாழ்க்கை நான் பார்த்து போ. பேசுவதற்கு ஒரு குஞ்சான குஞ்சு கொடுக்கானது ஏதோ இன்னைக்கு ஒரு 20 குஞ்சு சேர்த்துதான் இருக்குது. நிச்சயமா இருக்கும். ஒண்ணு அது கம்மியெல்லாம் இல்ல. நேத்தாங்க 50 நிக்கீங்க 150 இருக்குது. ஏன் குஞ்சு இல்லங்க? பாரு பொன்னாடி ஒரு குஞ்சு தடுமாறிட்டு வருது பாரு. அதா. ஆமா.
ஏமா போன மாசம் என்கிட்ட பணம் எவ்வளவு கொடுத்த? 5000 எது கொடுத்த? 5000 என் கூட பேச்சு தனிக்கு ஆள் வேணும்னு கொடுத்தேன். ஆமா அன்னையில இருந்து போவாத இடம்ல தேடாத கோயில் இல்ல. அப்ப நவதுண்டு பேச்ச என்ன பேங்க ஏறி நின்னு பேசல? அப்ப நவதுண்டு பேச்சா? அம்மா உனக்கு டப்பு புண்டாடுது நீ. உனக்கோசரமே லேசானப்பட்ட ஆள் இல்ல. என்னடா? கொஞ்சம் நவதுண்டு பேச்சறானா? ஏமா நீ ஏறி நிக்கிற? எங்க அப்பா நாட்டம். இது அப்பா நாட்டம். ஆமாம்பா. நான் அப்பனும். ஏகனே அதனால ஒரு லேசானப்பட்ட ஆளு உனக்கு நான் புடிச்சிட்டு வரல. பணக்காரமா பெரிய பணக்காரரா? கோடீஸ்வரர் லட்சாதிபதி. ஆமா பெரிய பணக்காரரா பணத்தை எங்கிட்டு வர? ஐயோ மாவட்டமா பெரிய பெரிய பில்டிங் கட்டி வாடகை விட்டுருக்கான். பணம் குப்பையில நிமிது. பில்டிங் இருக்குதா? பில்டிங்ல வாடகை விட்டுருக்காரா? ஆமாமா அவ்வளவு பெரிய பணக்காரரா? அவ்வளவு பெரிய பணக்காரன். அவனை சாமானியமா போய் பார்க்க முடியாது. ஆளை எப்படி பார்க்க முடியும்? அவனை பாக்கணும்னா நம்ம ஜலகண்டாபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாத்தீங்கன்னா பாரு எல்லாரும் தக்கால பக்கமா ஒரு பில்டிங் எடுத்துக்கலாம். ஜலகண்டாபுரத்துலயா? நம்ம ஊர்லயா? நிஜமாலுமேவா? ஆமாமா. என்ன சொல்றீங்க? போய் பாரு தெரியும். பெரிய பில்டிங் எடுப்பி போய் பார்த்தா இந்தாண்ட ஒன்னாட்ட ஒரு படம் போட்டுருக்குது, அந்தாண்ட அவனாட்ட ஒரு படம் போட்டுருக்குது. சரி எதுக்கு? இல்லம்மா அடையாளம். அடையாளம். அவளை பாக்கணும்னா 5 ரூபா இருந்தா போதும். அதிக செலவில்ல. கீழ நின்னுதான் போய் பார்க்க முடியும். நம்ம அவசரத்துக்கு போய் பார்க்க முடியாது. நேரடி கணக்குனா அப்புறம் கீழ நின்னுதான் போய் பார்க்கணும். லைன்ல நின்னுதான் போய் பார்க்க முடியும். இந்தாண்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 ரூம், இந்தாண்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 ரூம். அப்படியே டைல்ஸ்கள் போட்டு பாய் இருக்கா பாரு, அப்படியே முகம் தெரியுதுமா. ரூமுக்கு ஒரு குண்டு பல் போட்டிருக்கான். நல்ல முகம் நல்லா வெளிச்சமா இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, வாசப்படியில ஒரு டேபிள் போட்டிருக்கான். அது மேல 2 அந்தரட்ட மொந்த வச்சிருக்கான். என்னது? அம்மா அந்தரட்ட மொந்தனா 2 கிண்ணி. 2 கிண்ணி. சரி எதுக்குன்னா அந்த துட்டு வரதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு. காசு போடுறது கிண்ணி வச்சுக்கிறாரு. ஆமா வாசப்படியில பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல பேண்ட சட்டை போட்டுக்கிட்டு சும்மா அழகா டிப்டாப்பா ஒரு கிளம்பா வாசப்படியில. என்னத்துக்கு கேக்குறியா? நம்மளாட்ட ஒன்னாட்ட என்னாட்ட உள்ள போயிட்டு வெளியே வந்தா என்னதுப்பா இது? நம்மளாட்ட உள்ள போயிட்டு வெளியே வந்தா எதுக்கு தலை சொரியணும் தெரியுமா? கையேந்திட்டு வரான். காசு கேக்குறான். காசா? என்னப்பா இப்பதான் பணக்காரன் சொல்லி சொன்னீங்க, அவன் காசு கேட்பானா? அவனுக்கு கவர்மெண்ட் சம்பளமே 50,000 வருது. கிம்பளம் ஒரு 25 என்னாச்சு? 75,000 ஆச்சு. அதை விட எங்க போன சம்பாதிச்சு போட போறேன் மாசத்துல. மாசம் 75,000. என்னாச்சு? வருஷம் என்னாச்சு கணக்கு போட்டுக்க. அதனால போய் பாரு கரெக்டா. எங்க இருக்கிறாரு? என்ன நம்பி போ, முன்னுக்கு வந்துருவேன். உங்களை நம்பிதான் போறேன். போமா. உங்களை நம்பிதான் போறேன். ஆமா 3 மாசங்கிறது இல்ல, 2 மாசத்துல முன்னுக்கு வந்துருவேன். அப்படியா? ஆம்பளைங்க நம்பி வர பொம்பளைங்க யாரு பெண்ணுக்கு போனதா சத்தம் கிடையாது. அப்ப ஏற்பட்ட அழகான காலேஜ் பிள்ளை மாதிரி, காலேஜ் படிக்கிற பிள்ளை மாதிரி டிக்கெட்டாப்பா அந்த பிள்ளை நிக்குது 6 அடி உயரத்துல. என்ன பத்தி நீ பெருமையா சொல்லணும்னு பரவாயில்ல, அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் சொல்றீங்க, அந்த பொண்ணு என்கிட்ட பேசுமா? என்ன மேல கலெக்டர் வேலையில இருக்கிற? ஏன்னா சரி பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். என்ன பத்தி பெருமையா சொன்னல, நான் ஒண்ணே ஒண்ணுதான் சாமி கும்பிடுறேன். எப்படி? கொரோனா வந்து எத்தனையோ லட்சம் பேர் செத்தாங்க, உன்னையா அந்த மீட்பு வச்சுக்கிட்டு வேடிக்கை பாக்குறேன். ஏன்டா உன்னையும் கூட்டிட்டு தான் நாங்க போகணும். அங்க போனா கோமல் வேத்து போட ஆள் வேணும்ல. போய் உட்காரு போ. ஓகே வைக்கிடா. இந்த மீட்பு கால்ட்ட ஒரு பிள்ளை தனியா நிக்குது, போய் பாக்குறேன். போய் பாத்து அப்படியே கூட்டிட்டு போய். அங்க போறோம் இங்க போறோம் மத்தாக்கார பொட்டாடி போறோம் கொலக்கார கூட்டியா போறோம் கொட்டிக்கார வப்பாடி போறோம் அட்டி நாங்க பத்த ஆள்காய் பத்த குட்டாய் பத்த சேவி எடுத்து அடியா ஓட்ட கொளாச்சு. என்ன ஒரு ரவுண்ட் போங்கடா, 100 வார்த்தை பேசிட்டா ஓட்ட கொளாச்சு. மத்தாக்கார முன்னாடி போனோம்னா கொலக்கார கூட்டியாடு போறோம் எத்தனை வார்த்தை மோதி பாருங்க. ரெண்டோ சொல்லு பாருங்க. கண்ணு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? யாரு பொட்டக்குள்ள பொம்பளை நீங்க குமிஞ்சுதான் நிமிராத வரீங்க. அப்பா நல்ல போன வந்தா வீட்டுல பேசுறீங்க, மாப்பிள்ளைக்கு வந்தா எடுத்து போலி போலியா போறீங்க. தெரியாது பேசாத. ஆமா அண்ணா அண்ணா புத்துச்சா வயர்ல கை வச்சு பேசத்து போய் அண்ணா அன்னைக்கு ஓப்ப மாமானா ரெண்டு கூப்பிட. ஓ ரெண்டு வா ஓயாளுக்கு 3 வா
என்னன்னு கூப்பிட்டா மாமான்னு கூப்பிட்டா பேசுவானா? ஓ மாமா அப்படிலாம் நீ ஒண்ணு பயந்துக்க வேண்டாம். அவன் ஆளு பார்த்தா டிப்டா பார்த்தா இருப்பான். பண்ண கோழியாட சும்மா போச்சுன்னு அதெல்லாம் எது பண்ண சும்மா பேசுறதா அப்படி நீ துணிஞ்சு இங்க வாங்க கண்ணு பாப்பா. அதேதான் அக்கா மாதிரி நான் உனக்கு கூட பிறந்த தம்பி மாதிரி அக்கா கூட பிறந்த மாமனா நம்மளுக்கேத்தான் ஒண்ணு கூட்டா காலமேல ஊத்துதுங்கிறா. அதுக்குள்ள புடிச்சு என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? டேய் என்ன பண்ணுவா? குடுக்க மாட்டேன். குடுக்க தாயாரு ஒரு பட்ட புள்ள வரதுக்குல்ல. பெண்களை கண்டால் உங்களுக்கு ரசிக்க தெரியாதா? என்னது அதெல்லாம் ஒண்ணும் இங்க வேணா கொண்டல அப்புறம் ஓட்டிக்கிறேன். உனக்கு கூட ஒண்ணா நல்லா எனக்கு வாட்டியே இருக்குது. பாப்பா பெண்களை கண்டால் உங்களுக்கு ரசிக்க தெரியாதா? நல்லா ரசிக்கும் சாமி. நீ சந்திக்க வர மாட்டியா? வீட்டுல கோயா சும்மா தாக்கற போய் நசிக்கிட்டு கிடக்குறா. நீ சொன்னபடிதான் நேத்து போய் காயாலத்து நசிக்கணும். தீத்துள்ள பையாட தொங்கி பயில கிடக்குது. கண்ணா அது இல்ல ஒண்ணு கெட்டி பாடுவாயா? இல்லம்மா எனக்கு தோலுவாயி அண்ணா பாட்டில் விடுவீங்களா? பாட்டில் விட்டா பீக்கா கழிச்சு போடும். நீங்க பாடையில போகல நீங்க பாப்பீங்க, நான் பார்க்க முடியாது. மச்சத்தோல பேசி வாயில வச்சு கட்டி விடுவாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. பெண்களை கண்டு பாட்டு பாட அழகான ஒரு பாடல் ரசிப்பு தன்மை. அருமையான பாட்டு. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பள, இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டுல. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பள, இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பள, இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டுல. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பள. இடுப்பு தெரிய ஆடைகளை உடுத்தக்கூடாது, உதட்டு மேல சிவப்பு சாயம் பூசக்கூடாது. இடுப்பு தெரிய ஆடைகளை உடுத்தக்கூடாது, குடுக்கு மேல சுருட்ட முடி இருக்கக்கூடாது. எடுத்து வைக்கணும் பின்னால, அத வைக்கிறப்போ சொக்கணும் சொன்னால. ஏ மச்சான் மச்சான் பள்ளிய வச்சான் வைக்கையிலே நம்ம போராச்சு. எடுத்து வைக்கணும் பின்னால, நான் வைக்கிறப்ப சொக்கணும் சொன்னால. ஏ மச்சான் மச்சான் பள்ளிய வச்சான் வைக்காதிலே நம்ம போராச்சு. கட்டி புடிடா, கட்டபடி கட்டி புடிடா. எந்த இடத்துல சுகமுங்க அதிகம்? சரி சரி புடிப்பேன் நான் அந்த இடத்தில், நான் நண்டு புடிப்பேன். கட்டி புடிடா, அதனால கட்டபடி கட்டி புடிடா. அப்படி இருந்தாலும் போகட்டும். சரி, ஆண்களா இப்படி தப்பினார்கள். சரி, ஆண்களா இப்படி தாய்மார்கள். பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர்களே, ஸ்ரீ சக்தி விநாயக நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக முதல் வணக்கம். அப்படி இருந்தாலும் சரிங்க, தீராக இருக்கும் தெய்வீக சபையிலே அரங்கேற்ற செய்துள்ள நாடகம் என்னடி? பெரியவர்கள் முன்னிலை வைத்த நாடகம், அருமையான நாடகம். என்ன நாடகம்? சூப்பரான நாடகம். என்ன நாடகம்? சங்கிலி புங்கிலி கதவை தோற.
சங்கிலி பொங்கலி கதவை துற. நாளைக்கு உங்க வீட்டுல நீ ஆடுற நாடகம். இன்னைக்கு இன்று இங்கே வைத்து நாடகம் என்ன? செம்படவர் புராணத்தில் ஒரு பகுதி சேமன் சண்டை. சேமன் சண்டையா? கர்ணாவளியின் மனமாட்டம் பாண்டி திண்டாட்டம் சேம ஆர்ப்பாட்டம். அப்படியா? அடா சேமன் சண்டை நாடகத்திலே நான் யார்? என்னுடைய பேர் என்ன? நினைக்கிறேன். சரி கண்ணே தங்க பொண்ணு என்னுடைய பேர் எனக்கு தெரியுமா? சாமி வாழ பருவம் உள்ள தோழ குயில போல பச்சை வெளியழகி உச்சவில்லா ரூபி. சரி என்னுடைய பெயர் கோபிலிங்கம். அம்மா பேர் கோபிலிங்கம். என்னுடைய பேர் கோபிலிங்கமாக இருந்தாலும் கோபிலிங்கம்மாளாக இருந்தாலும் உன்னை பெற்ற உன் தாய், உன்னை பெற்றாலே அன்னை மாதா பிதா, உன்னை ஏற்ற தெய்வங்கள், உன்னை பெற்றாலே உன் தாய். இந்த புண்ணு பிடிச்ச கூதி யாருமா? குளியில போட்டு வெளியத்தான் நான் மாசமா போக மாட்டேன். நீத்தா மாசமா போவேன். ஆரம்பித்தது நீத்தா மாசமா போவேன். நாயா மாசமா போவேன். அப்பேற்பட்ட தெய்வங்கள் 10 மாதம் 100 நாள் வாழ்ந்தாடி அங்கத்திலே சுமந்து விட்டு எடுத்த தாய் தந்தை யாத்திரை குறைச்சமுட்டி நாய்த்து சந்தை இல்ல தாய் தந்தையா அம்மா யார் அப்படிங்களா? சொல்லட்டும். யார் தாய்? வாசல்
வினோதராஜன். சரிங்க. தாயார் பெயரோ வினோதவள்ளி. வினோதராஜன் வினோதவள்ளி. உண்மைதான். கண்ணம்மா. அம்மா அப்படி இருந்தாலும் சரி எனக்கு ஒரு திருமணம் ஆகி விட்டது. என்னாச்சா பாப்பா? உண்மைதான். கல்யாணமான பிள்ளைங்கன்னா என் கிட்ட நின்று நீங்க பேசாது. விளக்கு மாத்திரம் வச்சு வேற பேர் வச்சு புண்டா வேணாமா? நீ கிட்ட நின்று நீ பேசாத. கல்யாணம் ஆன பிள்ளைங்கன்னா எனக்கு அறவே கிட்ட வரக்கூடாது. தார பக்கத்துல கைலாசநாதர் எடுக்காக வரது இருக்கிறாரு. சாமி எடுக்காக அவரு வருதுங்க. ஒரு கூட்டத்தூரம் போயிருப்ப குடிப்பா என் கிட்ட நின்று பேசுறேன். கட்டம்மா நான் என்ன நாட்டு வரனை திருமணம் செய்தேன் தெரியுமா? திருமணம் முடித்தாலும் கணவன் புள்ளாரால பொருத்தன். சரி கணவர் கட்டிய தாலி கழுத்து நிறைய இருக்க அப்படி மன்னவர் கட்டிய தாலி பார் நிறைய இருக்கிறது. கணவர் கட்டிய தாலி கழுத்து மட்டும் தொங்குது. மன்னவர் கட்டிய தாலி மாற பார்த்து தொங்குது. அந்த புண்ணியவான் கட்ட தாலி அந்த புண்ணியவான் கட்டிய தாலி பூமி பார்த்து தொங்குது. நான் யாரை வாழிட்டு உன்னை வேலையை விட்ட உன் கணவர் யார்? என்னுடைய கணவருடைய பேரை என்னுடைய வாயினால எப்படி வதிரிப்பது? நீ வயல சொல்ல வேண்டாம். இப்படி குமிச்சிக்க வளையல புறுப்புறுன்னு சொல்லு. பொட்டிக்கு சேரணும். புறுப்புறுன்னு தான் அண்ணா எங்களுடைய நாடோ தென்மதுராபுரி பட்டணம். உண்மைதான். என்னுடைய கணவருடைய பேரோ பாண்டி மன்னன். தென்மதுராபுரி பட்டணத்தில் வாழ்ந்தவங்களுடைய பாண்டி மன்னன் உன் கணவர். பாண்டி மன்னனை திருமணம் செய்து அம்மா எத்தனை பேர் திருமணம் செய்தோ தெரியுமா சுவாமி? கண்ணம்மா நாங்கள் 7 பேர் திருமணம் செய்தோம். பாண்டி மன்னனுக்கு 7 மனைவிகளா? 7 பேருக்கு இறைவன் தான் கோபிலிங்கம். ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணம்மா. இதுதான் நீதி நேர்மை காலங்காலமா தவறாம வாழ்ந்து வர நம்ம நாட்டு மக்கள் அனைவரும். தாத்த முப்பாட்டம் ஏயாதி பாட்டம் காலத்துல இருந்து இதுதான் வாழ்க்கை வரலாறு. உன் கணவர் மட்டும்
7 மனைவி கட்டக்கூடிய காரணம் என்னங்க? ஏன் சாமி? கண்ணம்மா
வேண்டாமா அண்ணா ஆ. பிள்ளை இல்லாத பாவி பெரும்பாவியாடு பயந்து இல்லாத பாவியாடு சரி பாவம் என்ன வருடி வருடி எந்த வையகமே ஏத்துறாங்க என்ன பூக்காத வருடி காய்க்காத வருடி என்று என்ன கண்டவர்கள் எல்லாம் ஏத்துறாங்க உன்னை விட்டு புறண பேசுறாங்க இதே நடந்து போடா அதோ போறா வருடி இதோ போறா வருடி என்று இந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்னை ஏசுறாங்க குழம்பாத தாய் அதனால ஆ. என்னுடைய கணவர் எனக்கு குழந்தையாகவோ நான் என்னுடைய கணவருக்கு குழந்தையாகவும் நாங்க வாழ்ந்து வருகிறோம் 7 மனைவியாரும் மாட்டி மன்னனும் 7 மனைவிமார்களும் அவருக்கு குழந்தை அவர் உங்களுக்கு குழந்தை கணவன் நீங்களே குழந்தையா நினைச்சு வாழ்ந்து வரீங்க எந்த குறைபாடும் இல்ல இருந்தாலும் உன்ன இன்னைக்கு மன்னவர் கூப்பிட்டுருவாருமா மாட்டி மன்ன 7 மனைவி 7 மனைவி இருந்தாலும் கடைசி மனைவி கோபலிங்கம்னா உன் மேல அவருக்கு உயிர் என்னை மட்டும் அழைத்து வர சொல்லிருக்கிறார் ஐயா மன்னவராக அழைத்தாரா ஆமா சார் நேரமாக சொல்ல வேண்டும் நலமோடு வாழ்வாய் நலமோடு வாழ்ந்திருப்பாய் நான் மறந்து தங்களை நாடு அப்படியா படங்கள் மனமே கொண்டு செய்தே என்னடா உங்களுக்கு பிரச்சனை நல்லாடுறா என்னடா பொண்டை என் சொந்த பொண்டாட்டி தானே என் பொண்டாட்டி தொடர்ந்து போறதுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை போனா உடனே புடிச்சு கையை தப்பையே பிடிச்சிட்டு ஒரு மாட்டேங்குது ஒரு பக்கம் அதான் சேனல் மேல பண்றது சேனல் மேல இல்ல செல்லு மேல பண்ற போது சேனல் மேல பண்ற ஒண்ணா நீ உங்க மனைவி நீங்க பிரச்சனை
உள்ளே மட்டுமே மறிக்கொழுந்து என்னும் வாசனாதி விற்பங்களை கொய்து வந்து ஒரு பாதத்தை பன்னீரால் கழுவி பட்டாடையால் நீ துடித்து அநேக கோடி வந்தனும் சாமி. நானும் உன் பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு போறேன் சாமி. நலமோடு வாழ்ந்திருப்பாய். ஆடி மாத பண்டிகை முன்னிட்டு பூக்கள் விலையெல்லாம் கிடுகிடுகிடு என்று உயர்ந்து விட்டது. இருந்தாலும் நாடாளுமன்ற மண்ணை நீ சொல்ற வேலை செய்யக்கூடிய நான் மந்திரி உன் பாதத்தை பணிய வேண்டும் என்று சொல்லி சரண்டாபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். 10,000 வாரத்தை எடுத்தேன். என்னென்ன மலர்கள் வாங்கி வந்தோம் தெரியுமா சாமி? என்ன மலர்கள்? மகாராஜா பார்த்த பணிய 1 மலரா 2 மலரா? மல்லிகையா, முல்லையா, ரோஜாவா? சொல்றேன் சாமி. என்ன? 8 பூ, இறக்க பூ, சுள்ளி பூ, சுண்ணி பூ, சுண்ட பூ, இருவாச்சி, பொக்கவாச்சி, ஓலவாச்சி, கருவாச்சி, இந்த மலர்களை எல்லாம் கொண்டு வந்து உன் பாதத்திலே போட்டு என் கோமணத்தை அமுத்திய மூத்திரத்தை விட்டு உன் பாதத்தை நான் பறிந்தேன் மகாராஜா. சோத்துக்கு இருந்தா சுகமாயிடுறா. எட்டி பூ எருக்கடி பூவெல்லாம் கொண்டு வந்து என் பாதத்துல போட்டதும் இல்லாம பாட்டி சேர்த்தா குடிக்க வைக்கிறதா? ஏண்டா டேய், பாத்துல ஏண்டா போடுறேங்கிற என்னே? ஆனா தேவி இருப்பினும் மன்னனுடைய பாதத்தை பணிந்த காரணத்தால் மஞ்சள் குங்குமத்தோடு நீடுரியாளன் சுமங்கலியாக நீ நலமோடு வாழ வேண்டும் என் செல்வமே. அப்படி இருந்தாலும் அந்த புறத்து இந்த மங்கையாளை அது சீக்கிரமாக அழைத்ததால் தேட வேண்டும். அப்படியா? எதற்காக அழைத்து கேட்கின்றாயா? மந்திரியா இருந்தவர்கள் தேவையை கேட தேவியை கேட இந்த மதுரை பாண்டிய மன்னன் நான் எந்த ஒரு ஆட்சியிலும் குறையில்லாமபடிக்கு நான் நிறைவாக ஆட்சி செய்து வந்தாலும் தேவி இந்த நாட்டில் எனக்கு பெரிய குறை ஒன்று இருக்கிறது கண்ணே. என்ன தெரியுமா? நாட்டில் குறைவா, நகரத்தில் குறைவா, சொத்து சுகத்தில் குறைவா, காசு பணத்தில் குறைவா, எதில் எனக்கு அப்படி பிச்சு விடுச்சு. ஆனா அதாவது ஒரு நாடாளக்கூடிய மன்னனுக்கு நல்ல நல்ல புத்திமதிகளை எடுத்து சொல்லக்கூடியவர் யாரு? மந்திரிமார்கள். அப்படி இருக்க மந்திரியா இருந்தவரெல்லாம் தேவையை கேளாய் மாண்டு மடிதாரடி நான் என்ன செய்வேன்? நமக்கென்று மந்திரியாய் இருந்தவர்கள் அத்தனை பேரும் மாண்டு மடிந்து விட்டார்கள். சிப்பாயாய் இருந்தவர்களாம் தேவையே கேளாய் செத்துவே மடிதாரடி நான் என்ன செய்வேன் கண்ணே?
சிப்பாயாக இருந்தவர்கள் எல்லாம் செத்து மடிந்து போய்விட்டார்கள். மந்திரியாக இருந்தவர்கள் ஆண்டு மடிந்து விட்டார்கள். அதனாலே வரும் பொருளை எடுத்துரைப்பது மந்திரிக்கு அழகு. மன்னனுக்கே அறிவுரை சொல்வது அந்த மந்திரிகள் மட்டும்தான். மற்றவர் எவரும் வந்து மன்னனுக்கு புத்தி சொல்ல முடியாது. தாலி கட்டிய மனைவியே இருந்தால் கூட அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அருகதை மந்திரி ஒருவனுக்கு தவிர மற்ற எவருக்கும் கிடையாது. சொத்து சொக நகை நம்ம பொன்பல் திருமணம் எவ்வளவு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மகாராஜா சொல்ற வேலையை கேட்க அரண்மனையில் தக்க ஒரு புத்தி மந்திரி சேவகன் இல்லை. அப்படிங்கிறது மகாராஜாவுடைய மனவேதனை. அதனால் எந்த குறையில்லாத இந்த மன்னனுக்கு பெருத்த குறை இந்த மந்திரிகள் இல்லாத ஒரு குறைதான். சொல்லி மகாராஜா சொல்றாரு, நீ அந்த புறமாக இருமா. அப்படி உண்மை ஆகட்டும், அந்த புறமாக இரு. அடைக்கும் பொழுது வா, போய் வா. மகாராஜா தகுந்த ஆலோசனை செய்யலாம் என்று சொல்கிறார். சாமி, இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்றீங்க? நாடு நாடாக, தேசம் தேசமாக, ஊர் ஊராக, வீதி வீதியாக போய் தண்டோரா போடு. நிகிதத்தை எழுதி கடிதம் ஒன்று எழுதி அனுப்ப வேண்டும். நிகிதம் எழுதி உலக 54 நாட்டுக்கும் அனுப்புடா மந்திரி. நிகிதத்தை பற்றி எழுது. பாக்கலாம்.